எங்க அப்பா டாக்டர் தான், எனக்கும் தெரியும். ஒரு நிமிஷம். கிருஷ்ணா தம்பி, நம்ம கார்ல மெடிக்கல் கிட் இருக்கோம், உடனே எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி. சீக்கிரம். இங்க பாரு மித்ரா, இந்த மாதிரிலாம் உடம்ப வருத்திக்கிட்டு வேண்டுதல் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படியெல்லாம் இல்ல வினய். நான் மனசுல ஒண்ணு வேண்டிக்கிட்டேன். அது முடியற வரைக்கும் என்னால இதை கைவிட முடியாது. மித்ரா, நான் சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற பத்தியா? நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதான் நடக்கும், புரியுதா? இந்த விரதத்தினால எதுவுமே மாறிட போறது இல்ல. தயவுசெஞ்சு சொன்னா கேள், வீட்டுக்கு போலாம் வா. இங்கே இப்படி பேசிட்டே இருந்தா டைம் வேஸ்ட் தான் சார். வாங்க நம்ம எல்லா வேண்டுதலையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுவோம். தம்பி, நான் இந்தாங்க ஆ, தம்பி. கொடுங்க. இங்க கொடுங்கண்ணா. வினய், நான் போடுறேன். நீங்க போங்கண்ணா, சீக்கிரம். தம்பி. நான் பண்றேன் சார். இங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். Hey, sorry. ஓகேவா? ம். பாத்து. போதும் போதும். இது கோவில் போலாமா? சரி போங்க. ஏய், அச்சச்சோ. என்னாச்சு மித்ரா? ஏய் என்னடி ஆச்சு? ஆ, பூஜை பண்றதுக்கு சில பொருள்லாம் வாங்கணும், மறந்தே போயிட்டேன். நீங்க எங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய் மித்ரா, நீ எதுக்கு போற? அது என்னன்னு சொல்ல நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு மல்லிகை பூ எது, கனகாம்பரம் பூ எதுன்னு கூட தெரியாது. நீங்க போய் என்ன செய்வீங்க? நான் போறேன், நீங்க எங்கே இருங்க. சரி நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் தீபா, உனக்கும் இந்த கோவில் புதுசுதான், நீ இங்கே இரு. ஏய், அப்போ ஒண்ணு பண்ணலாம். நம்ம 3 பேர் போய் வாங்கிட்டு வந்துடலாமா? ம். ஆமா, 3 பேரும் ஒன்னா போய் போற இடம்லாம் கதை பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா விடிஞ்சிரும். சரி, அப்ப நான் போறேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வினய் ப்ளீஸ் என்ன கத்த வைக்காதீங்க. பணம் கொடுங்க. ஓகே. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். என்னடா ஆள் இங்க வர்றது கன்ஃபார்மா? ஆமாண்ணே, வீட்ல இருந்து கிளம்பிட்டான், நேரா இங்கதான் வந்துட்டு இருக்கான். மாச கணக்கில் அவன் டிமிக்கு கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு அவனை பொழக்கிறத பார்த்து அடுத்து எவனுக்கும் நம்ம எதிராக வர துணிச்சலே இருக்கக்கூடாது. செஞ்சிடலாண்ணே. வாங்கடா.
இவனா? இப்ப என்ன செய்யறது? கொஞ்சம் நில்லுமா. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுல போற. என்னடா இது, ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குல்ல? என்னதுண்ணே? அதான்டா, எதிர்பார்க்காதப்போ திடீர்னு நடக்கிறது. சர்ப்ரைஸ்ண்ணே. ஆ, அதான் அதான் சர்ப்ரைஸா இருக்கு. ஏமா, நீ எங்க இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க? என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா உனக்கு? என்கிட்ட இவன் பேசிட்டு இருக்கிறத வினய் பார்த்தாருன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. ஏமா, உன்கிட்ட தான் பேசுறேன், கேக்குதா இல்லையா? சாரி, I couldn't understand. What are you talking about? Who are you? என்னடா என்னடா சொல்ற இவ? தெரியலையாண்ணே. ஏமா, அண்ணன்கிட்ட தமிழ்ல தான் பேச, அதான் புரியல. Sorry, I don't know Tamil. என்னடா இது? தெரியலையே. இவ அவதானே? ஆமாண்ணே, அவதானே. ஆனா பேசுறத பார்த்தா அவள மாதிரி தெரியலையேடா. ஆமாண்ணே, எனக்கும் அவள மாதிரி தெரியல. என்னடா இது, வந்து தொலைங்கடா. ஏய் மித்ரா, என்னது இது, ஒரு ஒர்க்கிங் டேல இவ்ளோ பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்க? சிட்டில தாங்க ஒர்க்கிங் டே, ஹாலிடே கணக்கெல்லாம். இங்கெல்லாம் ஊர் கோயில திருவிழான்னா வேலை பார்க்குற இடத்துலயே லீவ் கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா, நான் என் கல்யாணத்துக்கு லீவ் கேட்டா கூட ஒரு நாள் தான் கொடுப்பாங்க போல. உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் சொல்றேன், என்ன சிரிக்கிறீங்க? சரி சரி, சும்மா இரு, சாமி கும்பிடு. மித்ரா, வாமா, ஓரமா நிப்போம். நீ எப்படி இங்க வந்த? சொல்லவே இல்ல. வாமா சொல்றேன், கூட்டத்திலே நின்னுக்கிட்டு எல்லாத்தையும் கேப்பியே. வா. எங்க போறா இவ?
மித்ராங்க இந்த பக்கம் தான் சார் இப்ப எங்கேயோ போனா. எங்க போயிருப்பா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். உங்க 2 பேர் கூடயும் வந்திருக்கவே கூடாது. என்னடி இது சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? நீ கூட தான் சொல்லல. நேத்து என்கிட்ட போன்ல வரலன்னு தானே சொன்னேன். ஆமாண்டி, அப்புறம் அப்பா வந்துட்டாரு, அதான் திடீர்னு கிளம்பிட்டோம். என்னக்கா சேலெல்லாம் கட்டிருக்க? சும்மா தாண்டி, கோயிலுக்கு வரல அதான். தனியாமா வந்த? இல்லப்பா, நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். ஓ, நேத்து அம்மா எனக்கு கால் பண்ணி வச்சதும் இந்த கோயிலை பத்தி நான் அவகிட்ட சொன்னேன். உடனே அவ ரொம்ப ஆர்வமாயிட்டா. எனக்கும் அம்மா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏய் மித்ரா, கால் என்ன கட்டு? ஆ, இது இது ஒண்ணும் இல்லம்மா, கல்லுல இடிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். சரி சரி, நாங்க இங்கே நிக்கிறோம், நீ போய் உன் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வா, நாம சேர்ந்தே போவோம். இல்லம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து வேண்டுதல் செய்றோம். வேண்டுதலா? ஆமாம்மா, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனா முடிக்காம வரக்கூடாதுல்ல, அதான். அப்படியா? நாங்களும் நல்ல நேரம் போறதுக்குள்ள பொங்கல் வச்சு படைக்கணும். இப்ப என்ன செய்யறது? மா, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ போய் முதல்ல பொங்கல் வைக்கிற வேலையை பாரு. நாங்களும் முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடுறோம். அது இல்லடி, வயசு பிள்ளைங்க தனியா என்ன செய்வீங்க? அம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ இல்லனாலும் நாங்க பண்ணிருப்போம் தானே. சரிடி, நீ வேண்டுதல் பண்ணது நல்ல விஷயம்தான். நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்கோ மித்ரா. என் வேண்டுதலை உன்னை எப்படியாவது கரை சேர்த்துடணும்ன்றதுதான். மா, அவ ஆத்து வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு இருக்கா, நீ கரை சேர்க்கறதுக்கு கவனம் வாமா. ஆமாம்மா, டைம் ஆகுது பாரு. மித்ரா முடிச்சிட்டு வரட்டும். மித்ரா, அப்ப நீ பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்துருமா? ஆ, சரிப்பா. ம், சரிம்மா. அம்மா, வா போலாம். வாங்க. எங்க போனான்னு தெரியலையே, கண்ணுக்கு முன்னாடியே மறைச்சிட்டாலே. அட மாப்பிள்ள தம்பி. தம்பி. ஆ? வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க யாரு? நான் உங்க கல்யாணத்துல வேலை செய்ய வந்திருந்தேன். ஞாபகம் இல்லைங்களா? ஓ, ஞாபகம் இல்ல. சரி சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. அன்னைக்கு உங்க கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு கல்யாணத்தை எங்க ஊர் பக்கம்லாம் பார்க்கவே முடியாது பாத்துங்க. அத பார்த்ததும் என் பொண்ணுக்கும் இப்படிதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆமா, நீங்க எங்க தம்பி? இங்க அப்பா அம்மா வந்திருக்காங்களா? இல்ல, நானும் ஒய்ஃப் தான் வந்திருக்கோம். அப்படிங்களா? ம். ரொம்ப நல்லதா போச்சு தம்பி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நாம வேண்டிக்கிட்டா நாம நினைக்கிறது எல்லாம் நடக்கும். ஆனா அன்னைக்கு 2 நாள் மண்டபத்துல இருந்தோம். உங்க மனைவிய பார்க்க முடியாம போச்சு தம்பி. உங்க ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா என்னாலதான் கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இங்க கோயிலுக்கு தானே வந்திருக்கோம், இங்கே பாத்துடலாம். நீங்க இங்கே இருங்க, நான் போய் ஒய்ஃப் கூட்டு வந்துடுறேன். ஆ. ம். தீபா, ஏய் மித்ரா, எங்கடி போன? தீபா, வினய் எங்க? ஏய், என்னடி 2 பேரும் விளையாடுறீங்களா? என்ன தேடி தானே அவர் இப்ப போனாரு. என்ன தேடி போனாரா? ஐயோ, ஏய், என்னாச்சு? ஏன் இப்ப டென்ஷனா இருக்க? தீபா, என் அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஏய், என்னடி சொல்ற? அம்மா அப்பாவா? ஆமா தீபா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. ஏய், என்னடி செய்யறது? வேண்டுதல்ல இன்னொரு நாள் பாத்துக்கலாம், வா.
முதல்ல ஊருக்கு போற வழியை பார்க்கலாம். ஏய், அது முடியாது தீபா. பூசாரி சொன்னதை கேட்டல்ல, வேண்டுதலை முடிக்காம போக கூடாது. என்ன ஆனாலும் சரி, நாம இதை முடிக்கணும். ஏய், என்னடி இது? எதுக்கு நீ இப்படி அடம் பிடிக்கிற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஒண்ணும் இல்ல, நான் என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கேன்னு என் அம்மா கிட்ட சொல்லிருக்கேன். நாம வேண்டுதலை முடிச்சிட்டு அவங்க கிட்ட போய் தலையை காட்டிட்டு கிளம்பிடலாம். ஏய், உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி சமாளிப்ப? 2 நிமிஷம் உனக்கு காணும்னாலும் அவரும் காணாம போயிடுறாரு. தெரியலடி, எப்படியாவது சமாளிக்கணும். அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் தீபா. ஏய், நான் என்னடி பண்ண முடியும்? புரிஞ்சுதா? மித்ரா இங்கதான் இருக்கியா? ஐயோ, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் என்ன குழந்தையா? ஏன் என்ன தேடிக்கிட்டு நீங்க அலையறீங்க? ஆமா, அதுக்குன்னு நீ காணனா அப்படியே விட்டுருவாங்களா? சரி சரி, நீ வா, நம்ம போலாம். எங்க கூப்பிடுறீங்க இவ்ளோ அவசரமா? ஒருத்தர் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் உன்னை கூட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீ வா, நம்ம போலாம். யார் அது? அட, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். வா போலாம். அதான் யாருன்னு கேக்குறேன்ல. நீ வா, நம்ம போலாம். வா. இங்கதானே இருந்தாரு, எங்க போனது தெரியலையே. மித்ரா, அவரு எங்க போயிட்டாரு, ஆளே காணோம். இங்க யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க? வேண்டுதலுக்கு நேரம் ஆகுது, வாங்க போலாம். ஹலோ, என்னமோ நான் லேட் பண்ண மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ தான் நடுவுல காணாம போயிட்ட. சரி, என் மேல தான் தப்பு. வாங்க போலாம். வா. சிஸ்டர், ஏன் இவ இவ்வளவு வேகமா நடந்து போறா? தெரியல சார், எனக்கு என்னமோ ஆள் ஒரு மார்க்கமா தான் இருக்கா. நம்ம தான் வாயை கொடுக்க கூடாது போல. கரெக்டா சொன்னீங்க. தைரியம் இருந்தா என்ன பார்த்து யாருன்னு கேட்பேன். இப்பவும் கேக்குறேன், யார் நீங்க? எதுக்கு என்கிட்ட வம்பு பண்றீங்க? ஏய், என்னைய பார்த்தா கிறுக்கமாய் தெரியுதா? ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? ஏய், நீ யாரா? போடா அந்த பக்கம். ஹலோ, அவங்க தான் உங்களை தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல போங்க, நம்ம போலாம். ஏய், நீ யார் முதல்ல? போடா அந்த பக்கம். அவ எப்படி என்ன தெரியாதுன்னு சொல்றாரு, நானும் பாக்குறேன். காமெடி அங்கிள், வா போலாம். ஏய், ஏய், இத பார், அவ நடிக்கிறா. அவளால மறக்க முடியாத காரியத்தை நான் பண்ணிருக்கேன். நீயா வேண்ட சொல்லு, நீ கேளு. இவர் சொல்றதுல உண்மையா? இல்ல, இவர் யாருன்னே எனக்கு தெரியல. அங்கிள் இருங்க, நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க உங்களை தெரியாதுன்னு சொல்றாங்க, நீங்க அவங்களை தெரியும் சொல்றீங்க. ஒண்ணு பண்ணலாமே, எங்க நீங்க அவங்க பேரை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஏய், அவ பேர் என்னடா? அண்ணே, அதானே நம்ம ராஜேந்திர மகனே. ராஜேந்திர மகன். கேளு சார், நான் அதெல்லாம் கேட்கல. அவங்க பேரு என்னன்னு சொல்லுங்க.